ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல். நான் உங்கள் ரேவதி பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சூப்பராக இருக்கேன். அன்பான அப்பா அம்மாக்களே, உங்கள் வீட்டில் ஒரு செல்ல மகள் இருக்காளா? அவளுடைய படிப்பு, அவளுடைய கல்யாணம், அவளுடைய எதிர்காலம்னு சொல்லி உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குங்களா? அந்த கனவுகள் எல்லாத்தையும் நினைவாக்கக்கூடிய ஒரு அருமையான திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த திட்டம் என்ன திட்டம்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டங்க. சுகன்யா சம்ருத்ரி யோஜனா, எஸ்எஸ்ஒய் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இது நம்ம மத்திய அரசாங்கத்துடைய ஒரு சிறப்பான சேமிப்பு திட்டங்க. இது பெண் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காகவே பிரத்யோகமாக இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த திட்டத்தில் நம்ம சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் கவர்மெண்ட்டில் நல்ல வட்டி கிடைக்குங்க. இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் 8.2% நமக்கு வட்டி கிடைக்குங்க. இந்த வட்டி பேங்க்ல இருக்க ஃபிக்ஸ்டு டெபாசிட் வட்டியை விட இது அதிகமான வட்டிங்க. அதனால் இந்த திட்டம் ஒரு சேமிப்பு மற்றும் முதலீட்டு திட்டம் கூட நம்ம சொல்லலாம். இப்போ இந்த திட்டத்தில் யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அக்கௌண்ட்டை உங்களுடைய பெண் குழந்தைகளுடைய பெயரில் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் வீட்டில் ஒரு 3 பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா நீங்கள் 2 பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இந்த திட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வாங்க இதில் நீங்கள் எவ்வளோ பணம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த திட்டத்தில் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சமாக ஒரு 250 ரூபாவா நீங்கள் கட்டியிருக்கணுங்க. அதிகபட்சம் பார்க்கும்போது 1.5 லட்ச ரூபாய் வரைக்குமே இந்த திட்டத்துக்கு நீங்கள் பணம் கட்டலாங்க. பணத்தை நீங்கள் ஒரே தவணையாக கூட கட்டலாம். அப்படி இல்லைன்னா மாதம் மாதம் கூட உங்களுடைய தவணையை இதில் நீங்கள் கட்டிட்டு வரலாங்க. நாம் தொடர்ந்து இந்த திட்டத்தில் 15 வருஷம் நீங்கள் பணம் கட்டணும். ஆனால் இந்த திட்டத்துடைய முதிர்வு காலம் அப்படின்னு பார்க்கும்போது 21 வருஷங்க. ஆனால் நம்ம கட்டக்கூடிய வருஷம் இதில் 15 வருஷத்துக்கு மட்டும் நீங்கள் பணம் கட்டினா போதும். மீதி இருக்க இந்த 6 வருஷம் நீங்கள் இந்த எந்த ஒரு தவணையும் கட்ட தேவையில்லைங்க. உங்களுடைய பணத்துக்கான வட்டி அதிகமாகிட்டே போகும். நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு பணம் கட்டினா மட்டும் போதும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும், எவ்வளோ மெச்சூரிட்டி பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இந்த திட்டத்தில் பணத்தை ஒரே தவணையாகவும் கட்டிடலாம் ஒரு வருஷத்துக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் மாதம் மாதம் கூட இந்த ஸ்கீமில் அமௌண்ட்டை போட்டுட்டு வரலாங்க. இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு உங்களால் 250 ரூபா தான் இந்த திட்டத்துக்கு நீங்கள் போட முடியும். அப்படின்னா கூட ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 3000 ரூபாய் நீங்கள் இதில் கட்டியிருப்பீங்க. ஸோ 15 வருஷம் பார்க்கும்போது 45,000 ரூபாய் ஆயிருக்குங்க. உங்களுக்கு வட்டி மட்டுமே 1,02,842 ரூபாங்க. உங்களுடைய மெச்சூரிட்டி பணம், அதாவது 21 வருஷம் கழித்து உங்களுடைய மெச்சூரிட்டி பணம் 1,47,842 ரூபாய் கிடைக்குங்க. அதே நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 500 ரூபாய் 500 ரூபான்னு சொல்லிட்டு இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் கட்டிட்டு வரீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. 15 வருஷத்துக்கு நீங்கள் 90,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. உங்களுடைய வட்டி மட்டுமே 2,05,684 ரூபாய் உங்களுக்கு வட்டி மட்டுமே கிடைக்குங்க. ஆனால் நீங்கள் கட்டின பணம் பாருங்கள் 90,000 ரூபாய் தான். உங்களுடைய வட்டி பார்த்தீங்களா 2,05,684 ரூபாங்க. உங்களுடைய மெச்சூரிட்டி பணம் 21 வருஷம் கழித்து உங்களுக்கு 2,95,684 ரூபாய் கிடைக்குங்க. இந்த திட்டத்துடைய ஒரு நன்மை என்னன்னு பார்க்கும்போது நம்ம கட்டுற பணம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு டபுள் மடங்கு நமக்கு வட்டி மட்டுமே கிடைக்குங்க. இப்போ வாங்க அடுத்து ஒரு 1,000 ரூபாய் நீங்கள் மாதம் மாதம் கட்டிட்டு வரீங்கன்னா கூட ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 12,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. 15 வருஷத்துக்கு நீங்கள் 1,80,000 ரூபாய் இதில் கட்டியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வட்டி மட்டுமே 4,11,368 ரூபாய் கிடைக்குங்க. உங்களுக்கு 21 வருஷம் கழித்து நீங்கள் உங்களுக்கு மெச்சூரிட்டி பணம் 5,91,368 ரூபாய் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஒரு 2,000 ரூபாய் மாதம் மாதம் உங்களால் இந்த திட்டத்திற்கு போட முடியும். அப்படின்னா கூட ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 24,000 ரூபாய் இதில் உங்கள் அமௌண்ட்டை கட்டியிருப்பீங்க. 15 வருஷத்துக்கு நீங்கள் 3,60,000 ரூபாய் இதில் கட்டியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வட்டி மட்டும் பாருங்கள் 8,22,736 ரூபாய் கிடைக்குங்க. 21 வருஷம் கழித்து உங்கள் கைக்கு 11,82,736 ரூபாய் கிடைக்குங்க. உங்களால் மாதம் மாதம் 5,000 ரூபாய் கட்ட முடியும்னா நீங்கள் வருஷத்துக்கு 60,000 ரூபாய் இந்த எஸ்எஸ்ஒய் ஸ்கீமில் போட்டிருப்பீங்க. 15 வருஷத்துக்கு 9 லட்ச ரூபாய் இதில் நீங்கள் கட்டியிருப்பீங்க. வட்டி மட்டுமே உங்களுக்கு 20,56,840 ரூபாய் கிடைக்குங்க. உங்களுடைய மெச்சூரிட்டி பணம் பாருங்கள் 29,56,840 ரூபாய் கிடைக்குங்க. இந்த திட்டத்துடைய மெயினாக நன்மைகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க.
இதில் நம்ம போடுற பணத்துக்கு நமக்கு அதிக வட்டி கிடைக்குங்க. உதாரணமாக 8.2% வட்டி வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம போடுற பணத்தை விட பல மடங்கு அதிகமாக நமக்கு திருப்பி வருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் இந்த திட்டத்தில் வந்து முதலீடு செய்கிற பணத்துக்கோ நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டிக்கோ நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மெச்சூரிட்டி பணம் எல்லாத்துக்குமே வந்துட்டு நாம் வரி கட்ட தேவையில்லைங்க. அதாவது வரி விலக்கு உண்டு. இந்த எஸ்எஸ்ஒய் ஸ்கீமுக்கு வரி விலக்கு உண்டு. இப்போ இந்த திட்டத்துடைய முதிர்வு காலம் என்னன்னு பார்க்கலாங்க. எப்போ நமக்கு பணம் திருப்பி கிடைக்கும், எப்போ நம்ம பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி 21 வருஷம் ஆகணும் இந்த அக்கௌண்ட்டுக்கு முதிர்வு காலம் அப்படின்னு பார்க்கும்போது. ஆனால் உங்கள் குழந்தைக்கு ஒரு 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய படிப்பு செலவுக்காக நீ ஒரு 50% பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாங்க. மீதி இருக்க பணத்தை அவங்களுடைய திருமணம் செய்யும் போது முழு பணத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு 21 வயசில் தான் கல்யாணம் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம பணத்தை மிச்ச 21 வருஷம் நம்மளுக்கு முதிர்வு காலம், அந்த டைமுக்கு நம்ம பணத்தை எடுத்துக்கலாம். இது ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. இப்போ இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்தோம்னா, இது ஒரு பாதுகாப்பான, இது அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு திட்டங்க. உங்கள் மகளோட கல்வி, அவங்களுடைய திருமண செலவு, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய செலவுகளுக்கு எல்லாமே இந்த திட்டம் வந்து உறுதுணையாக இருக்கும். இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள்லேயும் நீங்கள் இந்த எஸ்எஸ்ஒய் ஸ்கீம் திட்டத்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோலேயே இந்த எஸ்எஸ்ஒய் ஸ்கீம் பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பணம் கட்டினா உங்களுக்கு எவ்வளோ வட்டி மட்டும் கிடைக்கும், மெச்சூரிட்டி டைமில் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் ஒரு 250 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 5000 ரூபாய் வரைக்குமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் தெளிவாக நிறைய தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸுக்கோ இல்லை நீங்கள் பேங்க்குக்கு கூட போய் உங்களுடைய மகளோட எதிர்காலத்துக்கு இன்றைக்கே வந்து பாதுகாப்பாக்கிறதுக்கு இந்த திட்டத்தை பற்றி இன்னமும் நீங்கள் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா அங்கே கூட போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன். உங்களுடைய செல்ல மகளுக்கு இந்த திட்டத்தை நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.